ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் லிலி ஃப்ளவர். ரொம்ப நாள் ஆச்சுல லாங் வீடியோ பார்த்து. இன்றைக்கி ஒரு பசுமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லிலி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம். இந்த நெல் நாற்றை விட்டு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 நாள்லேருந்து 45 நாள் ஆகும். அவ்வளோ அழகான பசுமையான ஒரு இயற்கை காற்றோடு இந்த உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, இயற்கை அழகு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட ஷேர் பண்ணுங்கள், கனெக்ட்லேயே இருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வயலுக்கு தாங்க போயிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. எப்படி ஒரு நேர்கோடு பிடிச்ச மாதிரி அழகாக நாற்று நட்டு இருந்தாங்க இல்லையா? நாற்று நட்ட வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக நாற்று நட்டுருக்காங்க. இந்த நாற்றுலேருந்து தான் நமக்கு நெல் விளைஞ்சி நம்ம சாப்பிட்ற அரிசி கிடைக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வயல்வெளிகள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். விவசாயம்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம இப்போ எப்படின்னா பார்த்திங்கன்னா பைசானா நம்ம இது பண்ணிக்கலாம், சாப்பாடுனா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் விவசாயம் பண்ணால் தான் நம்மளை சாப்பிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வீடியோ ஒரு அழகான வீடியோன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா கோஸ் செடி, அதாவது நம்ம கொலையில் கோஸ் இருக்கும் பொழுது அம்மா எடுத்துகிட்டு வந்த வீடியோ. பார்த்திங்கன்னா அம்மாவே இந்த வீடியோஸில் பேசியிருப்பாங்க. அது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் பொழுது நான் கொடுக்குறேன். இப்போ அம்மா சொல்கிறது மட்டும் கேளுங்க. வேறு இருக்குங்க, அதுதான் இப்போ தான் அப்படியே உருவாகுது. இந்த அப்படியே சுழற்சியாக நடுவில் அப்படியே கட்டியாக வருது. இதுதான் கோசு செடி போல். ரோஜா பூ இதழே தோத்துரு மாட்டுறது. பெரிய ரோஸுங்க, பச்சை கலர் ரோஸுங்க. இது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்களா. பாப்பா இயற்கையோட இதுதான். கோசு எப்படா விளையுன்னு பார்த்தோம். இது என்னன்னு தெரில, ரொம்ப அப்படியே தழெல்லாம் விரிஞ்சு போச்சு. உள்ளே கோஸ் காய்ச்சிருச்சோ. இதான் அப்படியே ஒரு மாதிரி 1 2 3 4 இது அப்படியே என்னமோ அப்படியே ஒரு மாதிரி வருது. சரியா காய்க்கலையா, காய்ச்சிருச்சா நான் தெரில. 2 நல்லா திடமாக இருக்குது, 1 கொலன்னு இருக்குது. பார்க்கலாம் என்னான்னு. தெரியுதா உங்களுக்கு காய்? இப்போ தான் செடி முருங்கை சொல்லுவாங்க. 6 months. அங்கே பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சி. இதெல்லாம் முத்திச்சு போல. பறிச்சிடலாமா? வீடியோ கொஞ்சம் தூரமாக நினைடுங்களா, அழிக்கிற மாதிரி. இது பறிச்சுட்டா எல்லாம் படுத்துருச்சு. நான்
இது போட்டுக்கோங்க. எல்லாம் வளைஞ்சிருச்சு. ஒரு நெல் எடுத்து லாஸ்ட் போயிட்டு போகலாம். நல்லா எடுத்துக்கிங்களா வீடியோ பார்த்து? எல்லாம் ஒரே பர்பிள் கலராக தெரியுது. ஏங்க வாங்கலாம், அப்படியே கீழே பறிச்சு. புடலங்காய் பழத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். மழையில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அழுவிடுச்சு புடலங்காய். இதுவும் அப்படி தான் அழுவிடுச்சு. ஏன்னா குட்டி குட்டியாக சுருட்டிட்டு இருக்கும். ஆ இல்லையா? இந்த சைடு வந்துடுங்க, இங்கே நிறையா இருக்கும். சரிங்களா? போதும், இதுக்கு மேலே அங்கே வராதிங்க, மிதிச்சிட்டிங்க எப்படி வந்துடும். கீழே பார்த்து வாங்க, அங்கேருந்து ஃபோன் எடுத்துட்டீங்கல்ல.
இது மேலே உழுதாச்சு. வரைக்கும் இந்த நரம்பு மேலே வந்து பந்தல் வீணாக போய் நமக்கு திருப்பி இதில் வேறு ஏதாவது நான் அவரைக்காய் போடலாமான்னு பார்க்குறேன். மேலே சாஞ்சதுன்னா இது விழுந்துடாது. முட்டை ஊற்றுறாங்க.